Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போறோம். இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்க போறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்துருங்க. A curve drawn in a graph represents a function if every vertical line intersects the curve at only one point. இப்போ எப்போ வந்து நம்ம அதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஒரு கிராஃப்லேருந்து நம்ம அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத ஒரு கர்வ் ட்ரா பண்ணி அதில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் எவ்ரி வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஒரு வெர்டிக்கல் லைன் நீங்கள் போடுறீங்க அந்த கர்வில் அப்படின்னா அந்த கர்வை ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணுது அப்படின்னா அதை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் பாயிண்ட்ல மீட் பண்ணுது அப்படின்னா அது நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் 1.10 அதிலே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ்ஸ். ஃபிகர் கொடுத்துட்டாங்க, ஒரு 4 ஃபிகர்ஸ் கொடுத்து அது வந்து ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கர்வ் வந்து எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. இங்கே பீன்ற ஒரு பாயிண்ட், கியூன்ற ஒரு பாயிண்ட். ஓகேவா? அப்போ இந்த வெர்டிக்கல் லைனும் கர்வும் 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? வெர்டிக்கல் லைன் வந்து கர்வை 2 பாயிண்டா பிரிக்குது. ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், 1 பாயிண்ட்ல மீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ இந்த ஃபிகரை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நாட் எ ஃபங்க்ஷன். அதே மாதிரி செகண்ட் பாருங்க. செகண்ட்ல வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து இந்த கர்வ்ல டச்சே ஆகலை. இப்போ இது வந்து எங்கே மீட் பண்ணுதுன்னு பாருங்க, பீன்ற ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் பண்ணுது. ஓகேவா? அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது, இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ இந்த செகண்ட் 1.18ங்கிற ஃபிகர் வந்து ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, அதுலேயே 1.18C பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்ல வெர்டிக்கல் லைன் போட்டிருக்காங்களா, அந்த வெர்டிக்கல் லைன் வந்து 2 இடத்துல மீட் பண்ணுது, PQன்ற 2 பாயிண்ட். ஓகேவா? அப்போ இதை என்னன்னு சொல்லிடலாம், நாட் எ ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா மோர் தென் 1 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், நாட் எ ஃபங்க்ஷன். ஒன்லி 1 பாயிண்ட்ல மீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு கிராஃப் இருக்கு பாருங்க, 1.18D. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது, பீன்ற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்காங்களா. இப்போ இதில் தான் மீட் பண்ணுது, அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் given below represent functions. Give reason for your answers concerning each graph. ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கான ரீசன், ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ரீசன், ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தானே பண்ணுவோம் நம்ம, ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணுறோன்னா இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த கர்வ்ல 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுதா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. இதுக்கு நீங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம், PQ அப்படின்னு சொல்லிட்டு நேம் கூட 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் PQன்னு நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அது ஃபங்க்ஷனா. நம்ம இப்போ என்ன பார்த்தோம், 1 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ 2 பாயிண்ட்ல இந்த கர்வை இந்த வெர்டிக்கல் லைன் மீட் பண்ணுது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், நாட் எ ஃபங்க்ஷன். அப்போ ரீசன் கேட்டிருக்காங்க. அப்போ ரீசன் என்ன சொல்லிடலாம், பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ல மீட் பண்ணுது, 2 பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாட் எ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்க. நெக்ஸ்ட் கிராஃப்க்கு நான் வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேனா, அப்போ அந்த கர்வை எந்த பாயிண்ட்ல, ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. இப்போ இதுலேருந்து நம்ம இதை என்னன்னு சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்போ வெர்டிக்கல் லைன் வந்து கர்வை ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுக்கான ரீசன் நீங்கள் எழுத வேண்டியதா, பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, அதே கண்டிஷன் தான். இப்போ கிராஃப் என்ன ஷேப்ல இருக்கு, எஸ் ஷேப்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுவோம். வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, ஃபங்க்ஷனா நாட் எ ஃபங்க்ஷனான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறீங்க அப்படின்னா
எந்தெந்த பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த கர்வை எத்தனை பாயிண்டில் அந்த வெர்டிக்கல் லைன் மீட் பண்ணுது. அப்போ 1 2 3 ஓகேவா. இப்போ அந்த 3 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால் நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம், நாட் எ ஃபங்க்ஷன். ஒன்லி 1 பாயிண்ட்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ 3 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுறதுனால நாட் எ ஃபங்க்ஷன். அதுக்கு ரீசனும் நீங்கள் எழுதிடலாம். பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் 3 பாயிண்ட்ஸ். சேம் தான். அடுத்து 4த்தும் அதே தான், நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் மீட் ஆகுது. இந்த லைனும் இந்த வெர்டிக்கல் லைனும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். நீங்கள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதுக்கான ரீசனையும் லாஸ்ட் 3 சம்க்கு நம்ம எழுதின மாதிரி எழுதிடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Let f is mapping from a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1. என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் f of xங்கிறது x by 2 minus 1 கொடுத்தாச்சு. வேர் ஏங்கிற செட்டும் கொடுத்துட்டாங்க, பின்ற செட்டும் கொடுத்துட்டாங்க. ரெப்ரசன்ட் f by எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸாக ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் டேபிள் ஃபார்மில் எழுதணும், நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராமில் எழுதணும், அப்புறம் கிராஃபில் போடணும். இப்போ ஆரோ டயக்ராம், கிராஃப், திஸ் ஆர்டர் பேஸ்லாம் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம். ஓகேவா. ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆர்டர் பேரில் எழுதணும், அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் கிராஃபில் போட்டோம். ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க, சொல்யூஷனில் எப்போவுமே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணுங்கிறதுல தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லியாச்சு. ஓகேவா. ஏ டு பிக்கு தான் நம்ம ஆரோ டயக்ராம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஓகேவா. எக்ஸ் பை 2 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்ம என்னது கொடுக்குற இன்புட். ஓகேவா. எக்ஸோட வேல்யூஸ் தான் இது. அப்போ எக்ஸோட வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் ஒய். ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம அதை ஆர்டர்ட் பேராக எழுதுவோம். அதுதான் நம்ம கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது, ரேஞ்ச். ஓகேவா. கிடைக்கிற அவுட்புட் தான் ரேஞ்ச். இங்கே பிங்கிறது கோடொமைன். ஓகேவா. கோடொமைனையும் ரேஞ்சையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட்டு தான் டொமைன், இது கோடொமைன். ரேஞ்சுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூஸ், அதாவது கொடுத்துருக்க ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் தான் என்னது, ரேஞ்ச். ஓகேவா. இப்போ எக்ஸோட வேல்யூஸுங்கிறது இதுதான், ஏயில் உள்ள வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸோட வேல்யூஸ். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க, 2 4 6 10 12. இப்போ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க, எஃப் ஆஃப் 2. ஓகேவா. 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 2 by 2 minus 1. அப்போ 2வை கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்போ 1 minus 1 என்ன வந்துடும், 0. ஓகேவா. எஃப் ஆஃப் 2 0. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 4. அப்போ எஃப் ஆஃப் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 4 by 2 minus 1. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4. இப்போ 2 minus 1 என்ன வந்துடும், 1. ஓகேவா. 2 minus 1 1. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 6. ஏல 6 இருக்கா. அப்போ எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6 போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 6. அப்போ 6 by 2 minus 1. 3 2s are 6. 3 minus 1 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 6க்கு அடுத்து 10 12 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 10. இப்போ 10 by 2 minus 1. 5 2s are 10. 5 minus 1 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 12. நெக்ஸ்ட் வேல்யூ ஏல என்ன இருக்குது, 12. இப்போ 12 by 2 minus 1 கேன்சல் பண்ணுங்கள். 6 2s are 12. 6 minus 1 5. ஓகேவா. இப்போ என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு, 0 1 2 4 5. எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 2 என்ன கிடைக்குது, 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் 4 1. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் 6 2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் 10 4. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 12 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்த எக்ஸுங்கிறது எதுலேருந்து எடுக்கிறோம், ஏங்கிற செட்டு, அதுதான் டொமைன். ஓகேவா. கொடுக்குற இன்புட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். ஓகேவா. இப்போ ஆர்டர்ட் பேர்ஸில் ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்டர்ட் பேர்ஸில் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, எக்ஸோட வேல்யூ கிடச்சிருக்க ஒய்யோட வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ரெண்டே என்ன பண்ணுவீங்க, ஆர்டர்ட் பேர்ஸில் எழுத போகிறோம். அப்போ 2, 0.
ஓகேவா 2, 0. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிது 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 4, 1. நெக்ஸ்ட் 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 அப்போ 6, 2 இதுதானே ஆர்டர் பாரு. நெக்ஸ்ட்டு 10, 4 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 12, 5. ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எழுதியாச்சு ஆர்டர்ட் பர்ஸில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க எ டேபிள் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்டு எ டேபிள். ஓகேவா டேபிளில் எழுதணும். இப்போ டேபிளில் எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட்டு நமக்கு கிடச்சது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அதுதான் எழுதணும். ஓகேவா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம் ரேஞ்ச் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஆர்டர்ட் பர்ஸில் எழுதுறது தான் அப்படியே எழுத போகிறீங்க. என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கனோ அது எக்ஸில் வந்துடும். ஓகேவா ஏங்கிற செட்டு அப்படியே எக்ஸில் வந்துடும். அப்போ 2 4 6 10 12. ஓகேவா இதுதானே சப்ஸ்டியூட் பண்ணீங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூஸ் தான் என்னது எக்ஸ். நெக்ஸ்ட்டு ரேஞ்சு நமக்கு கிடைச்ச ரேஞ்ச் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0 1 2 4 5 0 1 2 4 5. ஓகேவா இது டேபிள். ஓகேவா டேபிள் ஃபார்மில் நம்ம ஒன்றும் இல்லை நமக்கு கிடைச்ச ஆன்சரை ஆர்டர்ட் பேராக ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அதுக்கடுத்து டேபிள் ஃபார்மில் கேட்டிருக்காங்க டேபிள் ஃபார்மில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன்று அண்ட் ஆரோ டயக்ராம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த மாடலில் 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகேவா இப்போ நீங்கள் எழுதும்போது நீட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்டர்ட் பர்ஸ்னால் ஆர்டர்ட் பரை நீட்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு டேபிள்னா டேபிளில் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூஸாக அப்படியே டேபிளில் எழுதுறீங்க. அடுத்த ஆரோ டயக்ராம் வந்து எதுக்கு போடுறோம் A to Bக்கு போடுறோம். ஓகேவா எதுக்கு போடுறோம் செட்டு ஆரோ டயக்ராம் A and Bக்கு ஃபங்க்ஷன் எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் A to B தானே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஏங்கிற செட்டு என்னது 2 4 6 10 12. ஓகேவா நெக்ஸ்ட்டு பின்ற செட்டை தான் எழுதணும். இங்கே நீங்கள் ரேஞ்சை எழுதக்கூடாது. ஓகேவா பின்ற செட்டு A to B ஃபங்க்ஷனுங்கிறது A to Bக்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிங்கிறது கோடொமைன். ஓகேவா கோடொமைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரோ டயக்ராம் போடணும். ஓகேவா இப்போ கோடொமைனில் என்னென்ன இருக்குது 0 1 2 4 5 9. ஓகேவா 0 1 2 4 5 9. ஓகே இப்போ ஆரோ டயக்ராமில் நீங்கள் 2லேருந்து எங்கே மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம கிடைச்ச ஆன்சர் 2 to 0. அப்போ 2லேருந்து 0க்கு மேப் பண்ணுங்கள். கரெக்டாக ஆரோ டயக்ராம்னா ஆரோ போட்டு நீட்டாக போடணும். ஓகேவா 2 to 0க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4 to 1 4லேருந்து 1க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 6 to 2 6லேருந்து 2க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 10 to 4 10லேருந்து 4க்கு மேப்பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு 12 to 5 ஓகேவா 12லேருந்து 5க்கு மேப் ஆகுது. 9க்கு ப்ரீ இமேஜ் எதுவும் கிடையாது. ஓகேவா இப்போ இவ்வளோதான் ஆரோ டயக்ராம். ஃபங்க்ஷன் என்ன போட்டுறணும் எஃப் A to Bக்கு ஃபங்க்ஷன் எஃப் இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செய்யணும். எதையும் இதில் மறந்துடக்கூடாது. எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் ABங்கிறது செட் எழுதிட்டோம். அதுலேருந்து நமக்கு ரேஞ்ச் என்ன கிடச்சிதோ அதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுட்டோம். ஓகேவா இப்போ இங்கே உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். கோடொமைனும் ரேஞ்சையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த செட்டு பிங்கிறது தான் கோடொமைன். ரேஞ்சுங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கொடுத்த ரிலேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா எக்ஸோட வேல்யூஸு. அப்போ நம்ம கிடைச்ச அவுட்புட் என்னவோ அதுதான் ரேஞ்ச். அப்போ 0 1 2 4 5ன்றது தான் இங்கே ரேஞ்ச். ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கிராஃப். 4th ஒன்று கிராஃப். ஓகேவா நெக்ஸ்ட்டு கிராஃபில் நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மறந்துடக்கூடாது. எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு நம்ம இங்கே அப்ராக்சிமேட்டாக நம்ம கிராஃப்னா கிராஃப் ஷீட்டில் செய்யலை. நம்ம கிராஃப் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட போகிறோம். ஓகேவா அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூஸ் வருது ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூஸ் வருதுன்னு நீங்கள் டேபிளை பார்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ் டேபிள் போடுறோம் இல்லையா இதை தான் நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒய்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா எக்ஸ் ஆக்சிஸில் 12 வரைக்கும் இருக்குது வேல்யூ. ஒய் ஆக்சிஸில் நம்ம 5 வரைக்கும் போட போகிறோம். ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஃபில் நம்பர் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா எக்ஸ் ஆக்சிஸில் 12 வரைக்கும் இருக்குது. நான் இங்கே 13 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஒய் ஆக்சிஸில் 5 வரைக்கும் போடுறோம். ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 2, 0 எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் 0. அப்போனா இதில் தான் வரும் இந்த இடத்துல 2, 0. ஓகே நெக்ஸ்ட்டு 4, 1 4லேருந்து 1. ஓகேவா 4 இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது. அப்போ
அதுக்கு நேராக புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 4,1 பாயிண்ட்டையும் அங்கே கரெக்டாக எழுதிடணும். இங்கே 2,0 2,0 நெக்ஸ்ட் இது என்னது 4,1. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் 6,2 6லேருந்து 2. ஓகேவா? 6 இங்கே இருக்கா எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 2 இங்கே இருக்கா. இப்போ 6,2க்கு நேராக இங்கே பாயிண்ட் வச்சுருங்க. ஓகேவா? இது என்னது 6,2. நெக்ஸ்ட்டு 10,4. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் என்னது 10, ஒய் ஆக்சிஸில் 4. இப்போ 10 இங்கே இருக்குது, 4 எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. நீங்கள் ஸ்கேல் வச்சு வேணால் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அதுக்கு நேராக புள்ளி வைங்க. ஓகேவா? இப்போ 10,4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 12,5. எக்ஸ் ஆக்சிஸில் 12, ஒய் ஆக்சிஸில் 5. ஓகேவா? 12 இங்கே 5. ஓகேவா? அதுக்கு நேராக கரெக்டாக பாயிண்ட் வச்சுக்கோங்க. 12,5. ஓகேவா? அவ்வளோதான் கிராஃப். நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ ரேஞ்சு, எக்ஸ் வேல்யூஸ் ரேஞ்சு, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2,0 நெக்ஸ்ட்டு 4,1 6,2 10,4 12,5. அதுக்கு நேராக இருக்க மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு வேணால் பார்த்துட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட என்னது செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. என்னென்ன கண்டுபிடிச்சோம், என்ன கேட்டிருந்தாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ் கேட்டிருந்தாங்க, டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப். கொடுத்துருக்க கொஷினை பார்க்கணும். A to Bக்கு மேப் ஆகுது. f of x ரிலேஷன் கொடுத்தாச்சு, x/2 -1ன்றது. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸுங்கிறது என்னது, இங்கே கொடுத்துருக்க A தான் எக்ஸோட வேல்யூஸு. எக்ஸோட வேல்யூஸை f of xல சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறீங்க, f of x கண்டுபிடிக்கிறீங்க. செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ்னால் நீங்கள் கொடுக்குற இன்புட்டு கிடைக்கிற அவுட்புட்டு. ஓகேவா? கொடுக்குற இன்புட்டுங்கிறது எக்ஸு, கிடைச்ச அவுட்புட்டுங்கிறது f of x. இப்போ 2,0 4,1 6,2 10,4 12,5 கிடைக்கிது. அது அப்படியே டேபிள் ஃபார்மில் எழுத போகிறீங்க. எழுதும்போது இது எக்ஸ் f of x போட மறந்துடக்கூடாது. எக்ஸோட வேல்யூஸ், இது f of xோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் A to Bக்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன். அப்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை நம்ம இங்கே ரிலேட் பண்ணுறோம். ஆரோ டயக்ராம் போட்டு ரிலேட் பண்ணுறோம். ஆரோ டயக்ராமில் ஆரோ போட்டுறணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக நோட் பண்ணணும். அது எதுவும் தப்பாக நோட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் நோட் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் டேபிளை பார்த்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ் ஒயில் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாயிண்ட்டு வைக்கிறீங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த செகண்ட் சம். இதே மாதிரி தான் தேர்ட் சம்மும் இப்போ செய்ய போகிறோம். தேர்ட் பார்ப்போமா? தேர்ட் கொஸ்டின், ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f இஸ் ஈக்குவல் டு ஆர்டர்ட் பராக கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லே. 1,2 2,2 3,2 4,3 5,4 த்ரோ. இதில் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்மு, கிராஃப். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போட்டுடலாமா? நமக்கு செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து அப்படியே நம்ம ஆரோ டயக்ராம் போட போகிறோம். ஓகேவா? எதுலேருந்து எதுக்கு மேப் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரோ டயக்ராமில் என்ன பண்ணுவோம், இன்புட்ஸ் தான் போடுவோம். என்னென்ன இருக்குது இங்கே 1 2 3 4 5 இருக்குது. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு இங்கே ஏபிங்கிற செட்டெல்லாம் எதுவும் கொடுக்கல, ஆர்டர்ட் பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 2 2 2 எல்லாத்துலேயுமே 2 தான் இருக்குது. 3 4. அப்போ 2 3 4 இருக்குது. 2 3 4 இருக்குது. ஓகேவா? இப்போ மேப் பண்ணலாமா? 1லேருந்து 2க்கு ரிலேட் ஆகுது. 1லேருந்து 2க்கு ரிலேட் ஆகுது. ஓகேவா? இது ஃபங்க்ஷன் எஃப். ஓகேவா? ரெண்டுக்கும் ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 2 2 2லேருந்தும் எதுக்கு மேப் ஆகுது, 2க்கு தான் மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 2 2 3லேருந்தும் 2க்கு தான் மேப் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 2 3 4லேருந்து 3க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 5 2 4 5லேருந்து 4க்கு மேப் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், என்னது இங்கே 3 எலமெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்குது, அப்படி இருக்கலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வரும். நமக்கு ஃபங்க்ஷன்றது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு எலமெண்ட்டுக்கு, அதாவது செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும். எப்படி இருக்கணும், யூனிக் இமேஜாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1க்கு 2ங்கிறது யூனிக் இமேஜ் தான். 1க்கு 2ங்கிறது ஒரு இமேஜ். அதே மாதிரி 2க்கும் 2 ஒரு இமேஜ், 3க்கு 2 ஒரு இமேஜ். ஓகேவா? இப்போ ஒரே எலமெண்ட்டுக்கு தான் 2 3 இமேஜ் இருக்கக்கூடாது. இப்போ 1க்கு 2 3 ரெண்டுமே இமேஜாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நாட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 1க்கு
தனியாக ஒரு இமேஜ் 2 இருக்குது. அதே மாதிரி 2க்கும் ஒரு இமேஜ் இருக்குது, 3க்கும் ஒரு இமேஜ் இருக்குது. யூனிக் இமேஜஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு எலமெண்ட்டுக்கு 2 ஆர் மோர் இமேஜ் இருந்தால் தான் என்ன சொல்லுவோம், நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்மில் எழுத போகிறோம். டேபிள் ஃபார்மில் எப்போதும் எப்படி எழுதுவோம், எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது டொமைன் வேல்யூஸ், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு கிடைக்கிற ரேஞ்ச். ஓகேவா? டொமைன் வேல்யூ என்னென்ன இருக்குது, அப்படியே இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸை பார்த்து எழுதிக்கோங்க. 1 2 அதுதானே இங்கே எழுதுகிறோம். 1 2 3 4 5. எக்ஸில் என்ன எழுதுவீங்க, 1 2 3 4 5. எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, இங்கே பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு, 1க்கு 2 தானே மேப் ஆனிச்சு. 2 1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபங்க்ஷன் 2 கிடைக்கிது. ஓகேவா? அப்போ 2 2 2 ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே என்னது 2. 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. ஓகேவா? கிடைச்ச செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே டேபிள் ஃபார்மில் எழுதுகிறோம். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஃப். ஓகேவா? அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கிராஃபில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? கிடைச்ச பாயிண்ட்டை நம்ம கிராஃபில் எழுத போகிறோம், கிராஃபில் நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிராஃபில் என்ன மறந்துடக்கூடாது, எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் கரெக்டாக போடணும். 0 நமக்கு வேல்யூ எக்ஸில் 5 வரைக்கும் தான் இருக்குது. நான் இங்கே எக்ஸில் 6 வரைக்கும் எடுத்திருக்கேன் நம்பர்ஸ். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் இருக்குது. இதுலேயும் நான் 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 to 2 எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 2. இப்போ 1லேருந்து ஸ்ட்ரைட்டாக 2 எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு என்ன எழுதுவீங்க, 1, 2 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 2 to 2. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2லேருந்து 2. 2 இங்கே இருக்குது, இதில் 2 இங்கே இருக்குது. அப்போ அதே இடத்துல தான் பாயிண்ட் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸ்லேயும் 2. இப்போ இங்கே 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 2. நெக்ஸ்ட் என்னது 3. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2. அதே 3லேருந்து கரெக்டாக என்ன வரும், 2 கிட்ட வரும். இப்போ 3, 2. நெக்ஸ்ட்டு 4, 3. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 3. 4க்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இங்கே 3 வரைக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. 3 இங்கே 4. உங்களுக்கு கரெக்டாக வைக்க முடியலன்னா ஸ்கேல் வச்சுட்டு பாயிண்ட் வச்சு போடுங்க. ஓகேவா? இப்போ 4, 3. நெக்ஸ்ட்டு 5, 4. எக்ஸ் ஆக்சிஸில் என்னது 5, ஒய் ஆக்சிஸில் 4. இப்போ 5லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே 4 எங்கே இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். கரெக்டாக 4க்கு நேராக பாயிண்ட் பண்ணணும். இப்போ 5, 4. ஓகேவா? இப்போ இது மூணுமே என்னது 2 ஒய் ஆக்சிஸில், அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். 1, 2, 2, 2, 3, 2. அடுத்து 5, 4, 3. நெக்ஸ்ட்டு 5, 4. ஓகேவா? எல்லாமே நோட் பண்ணியாச்சா? இப்போ ஆரோ டயக்ராம் போட்டோம். நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்மில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். Show that the function f is mapping from n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not on to. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின், fங்கிறது மேப்பிங் ஃப்ரம் n to n. என்னங்கிறது என்ன நம்பர், நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 எக்ஸெட்ரா சொல்லுவோம். ஓகேவா? இதில் பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்கள் சம்மு வந்து எதுவும் தப்பு இல்லாமல் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்ன, ஹோல் நம்பர் என்ன, இன்டீஜர்ஸ் என்ன, அதே மாதிரி ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர், இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. ஓகேவா? ஃபங்க்ஷன் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 2x மைனஸ் 1 கொடுத்தாச்சு. இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டூன்னு நம்ம சொல்லணும். 1 to 1 ஃபங்க்ஷன் ஆனால் ஆன் டூ கிடையாது அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ 1 to 1, ஆன் டூ, மெனி to 1 ஃபங்க்ஷன், அதே மாதிரி இன்டூ ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோ உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை நான் லிங்க் போடுறேன் உங்களுக்கு. அப்போ அதில் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை செய்ய முடியும். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் n to n. என்னன்றது நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இப்போ டொமைனும் என்ன தான், கோடொமைனும் n தான். ஓகேவா? அதுலேருந்து நம்ம டொமைன் கோடொமைன் எழுதிடலாம். இப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் இங்கே, n. என்னன்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோடொமைன்.
கோடொமைனுங்கிறது அதுவும் n கொடுத்துட்டாங்க. n to nக்கு தான் மேப் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. ஓகேவா, 5 வரைக்கும் எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸுன்றது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ. நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, ரேஞ்ச். ஓகேவா, ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு, கண்டிஷன் 2x - 1 கொடுத்தாச்சு. இப்போது எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்குமா, ரேஞ்ச் கிடைக்குமா நமக்கு. இப்போ எக்ஸுன்றது என்னது, இந்த கொடுத்துருக்க டொமைன் தான் நமக்கு எக்ஸ். என்ன கொடுத்துட்டாங்க, நேச்சுரல் நம்பர். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 1 2 3 4 5ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, எக்ஸை ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 1 கிடைக்குமா. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் டொமைன் வேல்யூஸ் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வரோம். இது வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்து எழுதணும். அது உங்களுக்கு தெரியுது, டேரெக்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் 1 போடுறோம் அப்படின்னா டொமைனோட வேல்யூ தெரியல அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா எஃப் ஆஃப் 1, இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 போடுவீங்களா. இப்போ 2 × 1 - 1, அப்போ என்ன கிடைக்கும், 2 - 1. இப்போ 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன போடுவீங்க, 2 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 2. இப்போ எஃப் ஆஃப் 2னா 2 × 2 - 1, எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 2. ஓகேவா, அப்போ 4 - 1 3. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 3 போடுவீங்க. அப்போ எஃப் ஆஃப் 3 கிடைக்கும். எஃப் ஆஃப் 3ங்கிறது 2 × 3 - 1, 2 3s are 6 - 1 5 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4. ஓகேவா, எஃப் ஆஃப் 4 போட்டிங்க அப்படின்னா 2 × 4 - 1, அப்போ 2 4s are 8 - 1 is equal to 7. ஓகேவா, அதே மாதிரி 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, x equal to 5. அப்போ f of 5 is equal to 2 × 5 - 1, அப்போ 10 - 1 is equal to என்ன கிடச்சிரும், 9. ஓகேவா, அதே மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம 5 வரைக்கும் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது 1 2 3 4 5 எக்ஸெட்ரா நமக்கு வேல்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து நமக்கு ரேஞ்ச் என்ன கிடச்சிருக்கு, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடச்சிருக்க ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, 1, 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா. ஓகேவா, இன்னும் வேல்யூஸ் இருக்குது. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்னும் ரேஞ்சோட வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். 6 7 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரேஞ்சோட வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு இதுக்கு ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்துடலாமா. ஆரோ டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து 1 to 1 ஆன் டூவா எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆரோ டயக்ராம் எதுக்கு போடுவோம், ஃபஸ்ட்டு டொமைன், அடுத்து கோ டொமைன் போடுவோம். ஓகேவா, இப்போ ரெண்டுமே என்ன தான், டொமைன் கோடொமைன் ரெண்டுமே நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர் n. இதை n ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. எக்ஸோட வேல்யூஸ் தான் என்னது, டொமைன். கோடொமைனில் வந்து n ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்குவோம். ஓகேவா, n ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எதனால் போடுறோம் அப்படின்னா, இப்போ கோடொமைனும் என்ன தான், n தான். அப்போ 1 2 3 நீங்கள் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், மேப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால n ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் நமக்கு கிடச்சிருக்க ரேஞ்சை மட்டும் எழுதி நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ n ஆஃப் எக்ஸுங்கிறது டொமைன், என்னங்கிறது டொமைன். டொமைன் வேல்யூஸ்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. அப்போ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா வேல்யூஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து n ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னங்கிறது இங்கேயும் 1 2 3 4 5 தான் வரும். நம்ம வந்து கிடச்சிருக்க ரேஞ்ச் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லா வேல்யூஸும் 1 2 3 4 5 நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு இங்கே 9 வரைக்கும் இருக்குது. அப்போ 9 வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு வந்து மேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் என்ன எடுத்திருக்கோம், n ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 1 3 5 7 9 எக்ஸெட்ரா. ஓகேவா, இப்போ இதில் 2 3 2 4 6 இது எல்லாமே வரும் இதில். ஓகேவா, எக்ஸெட்ரா வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 to 1 எதுக்கு மேப் ஆகுது, 1லேருந்து எக்ஸ் 1ன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 1, எஃப் ஆஃப் 1 1. அப்போ 1லேருந்து 1க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3, அப்போ 2லேருந்து 3க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 to 5, நெக்ஸ்ட்டு 4 to 7. ஓகேவா, 4 to 7. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று 5 to 9. ஓகேவா, இப்போ மேப் பண்ணியாச்சு. இதுலேருந்து 1 to 1 ஃபங்க்ஷன்னா நமக்கு கண்டிஷன் என்ன, different elements have different
இமேஜஸ் ஓகேவா இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இதில் இருக்குது அப்படி தானே ஒன்றுக்கு வேறு வேறு எலமெண்ட்ஸ்க்கு வேறு வேறு இமேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு ஓகேவா 1க்கு 1 கிடச்சிருக்கு 2க்கு 3 3க்கு 5 4க்கு 7 5க்கு 9 இன்னும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் என்ன கிடைக்கும் வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேவா அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் அடுத்து ஆன் டூ செக் பண்ணிங்கன்னா என்னது ஆன் டூக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனும் ரேஞ்சும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் இங்கே ஈக்குவலாக இருக்கா கோடொமைன்கிறது நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா ரேஞ்சுங்கிறது நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 1 3 5 7 9 ஓகேவா இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லை நாட் ஈக்குவல் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடலாம் டிஃபரண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் இமேஜஸ் ஓகேவா different elements have different images ஓகேவா எதுலேருந்து from arrow diagramலேருந்து என்ன சொல்லிடலாம் different elements have different images next domainங்கிறது and codomain not equal to range codomainum ஈக்குவலாக இருக்கா இல்லை கோடொமைன்கிறது நேச்சுரல் நம்பர் ரேஞ்சுன்றது 1 3 5 7 9 தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு ரெண்டும் ஈக்குவல் கிடையாது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் the function therefore the function f is 1-to-1 but not onto ஓகேவா கடைசி என்ன எழுதிருங்க hence proved புரிஞ்சுதா டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு டிஃபரெண்ட் இமேஜஸ் இருக்குது அதனால் 1-to-1 சொல்லுவோம் அந்த ஃபங்க்ஷனை ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது கோடொமைன் வேறு ரேஞ்ச் வேறு அதனால் இதில் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நாட் ஆன் டூன்னு சொல்லிடலாம் ஓகேவா ஆன் டூவாக இருக்கணும் அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா இங்கே ஏன் 2 4 6 8 நான் எழுதலைன்னா மேப் பண்ணுறது டைரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக எழுதலை ஆக்சுவலாக நம்ம கோடொமைன் தான் இங்கே போடுவோம் 1 2 3 4 5 அதை 9 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் நிறையா வருதுங்கிறதுக்காக இங்கே n of f of xன்னு ரேஞ்சோட வேல்யூஸை மட்டும் எழுதியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாமா ஷோ தட் த ஃபங்க்ஷன் f is mapping from n to n defined by f of m is equal to m squared plus m plus 3 is 1-to-1 function இப்போ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க f is mapping from n to n given f is mapping from n to n கொடுத்தாச்சு f of m ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க f of m is equal to m squared plus m plus 3 ஓகேவா இப்போ என்னன்றது என்ன தெரியும் நமக்கு நேச்சுரல் நம்பர்னா n is equal to என்ன போடுவீங்க 1 2 3 4 எக்ஸெட்ரா ஓகேவா இதுதானே டொமைன் என்னங்கிறது டொமைனில் உள்ள வேல்யூஸ் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம்மோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எம்முக்கு 1 2 3 4னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ எஃப் ஆஃப் 1 போடுங்க எம் இருக்க இடத்துல 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 உங்களுக்கு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட தெரியுது அப்படின்னா டேரெக்டாக போடலாம் ஆனால் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் போடுங்க அப்போ 1 ஸ்கொயர்ட் 1 தான் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 என்ன வந்துடும் 3 ப்ளஸ் 2 5 ஓகேவா நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஸ்கொயர்டு எம் இருக்க இடத்துல 2 போடணும் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 இப்போ 2 ஸ்கொயர்டு என்ன கிடைக்கும் 4 இப்போ 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 5 இப்போ என்ன கிடச்சிரும் 9 4 ப்ளஸ் 5 9 அடுத்து எஃப் ஆஃப் 3 போடுங்க எஃப் ஆஃப் 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர்டா எம் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 ஓகேவா இப்போ 9 ப்ளஸ் 3 12 ப்ளஸ் 3 15 ஓகேவா நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 இப்போ என்னங்கிறதுனால நமக்கு வேல்யூஸ் போயிட்டே இருக்கும் நம்ம சம் வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எம் கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா அப்போ எஃப் ஆஃப் 4 போடுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 எம்முக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 4 ஸ்கொயர் 16 4 எம்முக்கு பதிலாக 4 ப்ளஸ் 3 ஓகேவா அப்போ 16 ப்ளஸ் 4 20 20 ப்ளஸ் 3
23 கிடச்சிரும் ஓகேவா. இப்போ இதுலேருந்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, இன்னும் எக்ஸட்ரா இன்னும் வேல்யூஸ் போயிட்டே இருக்கும் ஓகேவா. இப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 5, 9, 15, 23 எக்ஸட்ரா ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா. இதை ஆரோ டயக்ராமில் போட்டு பார்க்கலாமா. இப்போ ஆரோ டயக்ராமில் போட்டிங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர் n to n தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. n to n ஓகே. இப்போ n to n-க்கு தான் ஃபங்க்ஷன் f சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லிடலாம், என்னங்கிறது ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா ஓகேவா. நெக்ஸ்ட்டு கோடொமைன்ங்கிறதும் n தான் ஓகேவா. n-ல் நீங்கள் வேல்யூஸ் ஆனால் நமக்கு எது வரைக்கும் கிடச்சிருக்கு, 23 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம எல்லா வேல்யூஸும் இதில் போடாமல் நீங்கள் எக்ஸட்ரா போட்டுக்கலாம் ஓகேவா. நமக்கு வேல்யூஸ் வந்திருக்குது, எப்படி ஆன்சர் வந்திருக்கு, 5, 9, 15, 23 அப்படி வந்திருக்கு. அப்போ 1, 2 எக்ஸட்ரா 5, நெக்ஸ்ட்டு 5க்கு அப்புறம் 9, நெக்ஸ்ட்டு 15, நெக்ஸ்ட்டு 23, இன்னும் எக்ஸட்ரா வேல்யூஸ் போயிட்டே இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா. எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆரோ டயக்ராமில் கொண்டு வர முடியாது, அதனால எக்ஸட்ரா போட்டு 1, 2 அடுத்து 5 அடுத்து 9 அடுத்து 15, 23 எக்ஸட்ரா வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். இப்போ 1லேருந்து எதுக்கு மேப் ஆகுது அப்படின்னா 1 to 5 ஓகேவா. 1 to 5, 2 to 9, 3 to 15, 4 to 23 ஓகே. 1லேருந்து 5 மேப் போடுங்க, 1 to 5, நெக்ஸ்ட்டு 2 to 9, நெக்ஸ்ட்டு 3 to 15, நெக்ஸ்ட்டு 4 to 23 ஃபங்க்ஷன் f ஓகேவா. லாஸ்ட் கொஸ்டினில் நான் இங்கே f போடலை ஓகேவா. ஃபங்க்ஷன் fங்கிறத நீங்கள் போடணும் ஓகேவா. f இஸ் மேப்பிங் ஃப்ரம் n to n. இங்கே nங்கிறது mோட வேல்யூஸு, இது வந்து f of m ஓகேவா. f of mங்கிறது n of f of m வரும் ஓகேவா. f of xங்கிறது yயோட வேல்யூ சொல்லுவோம் நம்ம. இப்போ மேப்பிங் போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், டொமைனில் உள்ள டிஃபரண்ட் எலமெண்ட்ஸுக்கு கோடொமைனில் டிஃபரண்ட் இமேஜஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம இதை என்ன சொல்லிடலாம், என்ன ஃபங்க்ஷன் சொல்லிடலாம், 1-to-1 ஃபங்க்ஷன். ஒரு டிஃபரண்ட் எலமெண்ட்ஸ்க்கு டிஃபரண்ட் இமேஜஸ் ஓகேவா. ஃப்ரம் த ஆரோ டயக்ராம் different elements of domain have different images in codomain. ஓகேவா. டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு நமக்கு கோடொமைனில் என்ன கிடச்சிருக்கு, டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் f is 1-to-1 ஓகேவா. ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் 1-to-1 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே உள்ள ஒரு எலமெண்ட்ஸுக்கும் இங்கே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த ஃபங்க்ஷன் f is 1-to-1. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். let a is equal to 1, 2, 3, 4 and b is equal to n. Let f is mapping from a to b be defined by f of x is equal to x cube. Then என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, find the range of f. range கண்டுபிடிக்கணும், identify the type of function ஓகேவா. என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், a is equal to 1, 2, 3, 4 கொடுத்தாச்சு. அண்ட் b is equal to n. என்னது, நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும். நேச்சுரல் நம்பர்னா பியோட செட்டு என்ன எழுதுவீங்க, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா வந்துடும். லெட் f is mapping from எதுலேருந்து எதுக்கு மேப் ஆகுது, a to bக்கு மேப் ஆகுது. டிஃபைன்டு பை கண்டிஷன் என்ன கொடுத்தாச்சு, f of x is equal to x cube ஓகேவா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், f of x, எக்ஸோட வேல்யூஸுங்கிறது எது, இந்த ஏங்கிற செட்டில் உள்ள வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸோட வேல்யூஸ் இன்புட் ஓகேவா. இதுதான் டொமைன் சொல்லுவோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணி f of xை கண்டுபிடிப்போம். f of x கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்,
ரேஞ்ச் அதுலேருந்து எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் தான் என்னது ரேஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு 1 2 3 4, பிங்கிறது நேச்சுரல் நம்பர் n. ஓகேவா? அப்போ 1 2 3 4 எக்ஸெட்ரா. f is mapping from a to b. இது கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of x is equal to x cube. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஏயில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் f of xல xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ f of 1 என்ன கிடச்சிரும், 1 cube 1. f of 2னா 2 cube, 2 into 2 into 2 என்ன வந்துடும், 8. நெக்ஸ்ட்டு f of 3, அப்போ 3 cube-னா 3 times 3 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 into 3 9, 9 into 3 27. நெக்ஸ்ட்டு f of 4 cube. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4 cube, 4 cube-ஓட வேல்யூ என்ன கிடச்சிரும், 64. இப்போ ரேஞ்ச் எழுதிடலாமா? ரேஞ்சுங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் தான் என்னது ரேஞ்ச். ஓகேவா? இப்போ 1 8 27 64. ஓகேவா? ரேஞ்ச் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆரோ டயக்ராம் போடணும். அப்போ ஏ டு பிக்கு மேப் ஆகுது. எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? அப்போ ஏங்கிறது 1 2 3 4 செட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. பிங்கிறது நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர்னால் நீங்கள் எல்லாத்தையும் எழுத முடியாது, நமக்கு கிடைக்கிற ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்க வேண்டியது. அப்போ 1 2 எக்ஸெட்ரா நான் இங்கே 8 போட்டிருக்கேன். அடுத்து கிடச்சிருக்க ஆன்சர் 27. நெக்ஸ்ட்டு 64. இப்போ என்னன்றதுனால இன்னும் எக்ஸெட்ரா நீங்கள் போடணும். ஓகேவா? அப்போ 1லேருந்து எதுக்கு மேப் ஆகுது, எக்ஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடைக்குதா, அப்போ 1 to 1. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 8க்கு மேப் ஆகுது. அப்போ 2லேருந்து 8. நெக்ஸ்ட்டு 3 to 27 மேப் பண்ணிட்டோமா, 3 to 27. நெக்ஸ்ட்டு 4 to 64. இப்போ 4லேருந்து 64. ஓகேவா? இப்போ இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து நம்ம என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து என்ன தெரியுது நமக்கு, இங்கே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஓகேவா? பியில் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. தனித்தனி இமேஜ் தானே இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ இந்த டயக்ராம்லேருந்து இதை என்ன சொல்லிடலாம், 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அடுத்து ஆன் டு செக் பண்ணுவோம். ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோன்னா இந்த டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ டொமைனுங்கிறது பிங்கிற செட்டு n. ஓகேவா? 1 2 3 4 எல்லாமே வரும். ஓகேவா? ரேஞ்சுன்றது நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. ஓகேவா? அவுட்புட் 1 8 27 64. இப்போ டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போ இதை என்ன சொல்ல முடியாது, ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. மெனி டு ஒன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுங்க. மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்னா இங்கே ஏல உள்ள மெனி எலமெண்ட்ஸுக்கு சேம் இமேஜ் இருக்குது. ஓகேவா? அப்போ 1 2 3 எல்லாத்துக்குமே சேம் இமேஜ் இருக்கா, இல்லை, தனித்தனி இமேஜ் தான் இருக்குது. அப்போ மெனி டு ஒன் ஃபங்க்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று என்ன இருக்குது, இன்டூ ஃபங்க்ஷன். அடுத்த டைப் என்னது, இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷனுக்கும் சேம் அதே கண்டிஷன் தான். ரேஞ்ச் ஈக்குவல் டு டொமைனாக இருந்தால் ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருந்தால் அது ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைனாக இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும், இன்டூ ஃபங்க்ஷன். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு கோடொமைன்னா இங்கே கோடொமைனில் உள்ள இமேஜுக்கு என்ன இருக்காது, இங்கே ப்ரீ இமேஜ் இங்கே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது, 2 3 4க்கெல்லாம் என்ன கிடையாது, ப்ரீ இமேஜ் கிடையாது இங்கே. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், the function f is 1 to 1 and into function. ஓகேவா? நாட் ஆன் டு. ஓகேவா? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருந்தால் தான் ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும், இன்டூ ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் எக்ஸசைஸ் 1.4ல் உள்ள ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். பேலன்ஸ் உள்ள 6 கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.